வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஆம்பளைன்னு சொல்லி போட்டு ஒரு ஆணை நம்ம வளர்த்துறோம். ஆமாம், இதாப்பா இந்த உலகத்தில் கிங்கு, என்ன பொம்பளைலாம் சும்மாப்பா அப்படின்னு அந்த ஆணுக்கு அந்த திமிரையும் அந்த தெனாவட்டையும், நீதான் குடும்பத்தின் காவலன் தலைவன் அப்படிங்கிற மாதிரி பல பொறுப்புகளையும் ஏற்படுத்தி வளர்த்துறோம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றோம். ஏதோ குழந்தை குட்டி மற்ற குடும்பம் அப்படின்னு ஆயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆமா, ஆனா டைவர்ஸ் விவாகரத்து அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல அந்த ஆண் எப்படியெல்லாம் புடம் போடப்படுகின்றான், எப்படியெல்லாம் கேவலமாக்கப்படுகின்றான், எப்படியெல்லாம் ஒரு பெண்ணால் கேலி கூத்தாக்கப்படுகின்றான், எப்படியெல்லாம் அந்த பெண்ணால் மிக கேவலமான முறை நடத்தப்படுகின்றான் அப்படிங்கிறத பார்க்குறப்ப உண்மையிலே கண்ணீரில் ரத்த கண்ணீர் தான் வருது. இதுமாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய சம்பவம். ஒரு விவாகரத்து அப்படின்னு வந்ததுன்னா அது சுமூகமாக பல பெண்கள் முடிப்பதே கிடையாது. ஆமாம், திருமண சட்டத்தில் இருக்கக்கூடிய பல தவறான சட்டங்களை தன் கையில் வைத்து கொண்டு வரதட்சணை கொடுமை சட்டம், கிரிமினல் சட்டம், அப்புறம் பலாத்காரம் பண்ணுனா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஏகப்பட்டதை போட்டு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? நீதிபதிகள் எப்படி ஜாமீன் கொடுப்பாங்க? அந்த குடும்பத்தையாரெல்லாம் அந்த கணவனுடைய குடும்பத்தையார், தாத்தா பாட்டி, கணவன், அப்பா அம்மா, ஆமா, நாளைக்கு சாக கிடக்கக்கூடிய ஒரு கிழமை எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. சட்டம் அதுதானே. உள்ள போட்டு என்ன பண்ணி யாருக்கு ஜாமீன் கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன? இந்த பெண் தான் காரணம். தப்பா அவன் மேல தவறான ஒரு வழக்குகளை புனைஞ்சு தேவையற்ற முறையில் அந்த சட்டங்கள், நல்ல சட்டங்கள், பெண்களை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு சட்டங்கள், வரதனை கொடுமை சட்டம், மற்ற சொல்லலாம். அதை எத்தனை பெண்கள் தவறாக பயன்படுத்துவதனால இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாம் தலை குனிந்து கேவலமான முறையில் நடந்து இன்னைக்கு தற்கொலைக்கு பல பேர் முயற்சிருக்கிறாங்க. தற்கொலைக்கு நிறைய பேர், ஆனா அது பப்ளிக்கா தெரியல. நம்ம அதெல்லாம் பல விதம் மறைக்கப்பட்ட உண்மையா. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அது குடும்ப மானம் போயிருச்சுட்டு அவங்களே மறைச்சு அப்படியே அடக்கம் பண்ண பல விதமான சம்பவம் நடந்திருக்கு. மற்றபடி அவரு என்னமோ ஹார்ட் ஃபெயிலில் இறந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள். என்னப்பா தற்கொலை? ஆமாங்க, இல்லைங்க, அந்த விவாகரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி மூடி மறைத்து, ஆமா ஒரு பல உண்மைகளை மறைத்து விட்ட சம்பவங்கள் இருக்கு. ஆனால் அதை விட ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு பெண்ணால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தற்கொலை சம்பவம் உண்மையிலே இந்தியாவை உலுக்கியது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால. அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி நடுங்கக்கூடிய ஒரு சூழல். இல்லை, ஒரு நியாயம் இருந்தா பரவாயில்ல. பெங்களூர் இன்ஜினியரு, அவர் போபால்ல மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர். அவர் ஒரு மனைவியை கட்டுறார். கட்டக்கூடிய சமயத்தில் முதல் மனைவியும் டைவர்ஸு. அந்த முதல் மனைவிக்கு 500 கோடி ஜீவனாம்சம் கொடுத்து அந்த லேடியை டைவர்ஸ் பண்ணி ஓரம் கட்டிடுறார். முடிஞ்சு போச்சு. இப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் மீண்டும் ஒரு மனைவியை கட்டுறார். கட்டக்கூடிய சமயத்தில் அந்த மனைவி வகையிலே பல சிக்கல்கள், பல சோன்ஸ் எதுவும் ஒத்துக்கலை. என்ன பண்றாரு? டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய பிரச்சனை ஆகி அந்த லேடி கோர்ட்ல கேஸ் போட்டுறார். அதாவது எனக்கு 500 கோடி வேணும் ஜீவனாம்சம். எப்படி பாருங்க, முதல் மனைவிக்கு இவர் 500 கோடி கொடுத்தாரு, அதே மாதிரி 500 கோடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போறார். ஒருவேளை இந்த 500 கோடிக்காகவே இவர் இந்த போபால் தொழிலதிபரை, பெங்களூர் இன்ஜினியரை இந்த பெண் கல்யாணம் பண்ணியிருப்பாரோ? சந்தேகம் வருதா இல்லையா? கரெக்டா 500 கோடி வேணுமா? முதல் மனைவிக்கு 500 கோடி கொடுத்தாரு ஜீவனாம்சம், அதே மாதிரி எனக்கு 500 கோடி கொடு. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணுவதற்காக அவனை காட்டு, ஒரு உறவுக்காக, மற்றபடி உன்னுடைய பாதுகாப்புக்காக, கல்யாணத்திற்காக அவனை திருமணம் செய்து கொண்டாயா, இல்லை 500 கோடிக்காக திருமணம் செய்து கொண்டாயா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஆமா, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அப்புறம் பார்த்தாரு. இதன் அடிப்படையில் அவரு பேசியிருக்கிறார். உனக்கு ஒரு 8 கோடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார். அதை ஒப்புக்கொள்ளாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, கோர்ட்ல கேஸை போட்டு எனக்கு 500 கோடி வேணும் அப்படிங்கிற சமயத்துல பார்த்து, அவர் பாவம் என்னதான் தொழில், அவருடைய மொத்த சொத்து 5000 கோடி. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் இந்த இடத்துலதான் பெண்கள் ஆண்கள் வகையில நிறைய விளையாடுகிறார்கள்.
ஆமாம், அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் வந்து பல பெண்கள் தவறான முறையிலே ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. 5000 கோடி அந்த பெங்களூர் தொழிலதிபர் போபால் தொழிலதிபருடைய பெங்களூர் இன்ஜினுடைய சொத்து. அதை மனசுல வச்சுக்கிட்டு முதல் மனைவிக்கு என்ன ஜீவனாம்சம் கொடுத்து அதே மாதிரி எனக்கும் கொடு. அப்படி கேட்கிறப்பே தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது. அந்த 500 கோடிக்காகவே அவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இவரும் பாவம் ஏமாந்துட்டார். ஏமாந்த ஆண் ஏமாந்து என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணி 500 கோடி கேட்டவுடனே அவர் வெக்ஸா என்ன பண்ணிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். போன வாரம் நடந்த சம்பவம். தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலை பண்ண உடனே கேஸ் ரொம்ப சிவியராக போச்சு. உடனே வந்து அப்போ என்ன பண்ண முடியும், ஒன் சைடு இல்லையா. உடனே வந்து அது சம்மந்தப்பட்ட தீர்ப்புக்கு வந்துட்டாங்க. அதாவது வந்து PV நாகரத்னா ப்ளஸ் பங்கஜ் மித்தல், ஆமாம், அவங்க வந்து அந்த பெஞ்ச் வந்து அற்புதமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். அதாவது வந்து இந்த மாதிரி தவறான முறையில் திருமண சட்டத்தில் உள்ள சில விதிமுறைகளை பல பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் வந்து பலாத்காரம், கிரிமினல் சட்டம் அப்படின்னு வழக்கு போடுறாங்க. அதே நேரத்தில் வந்து கணவனை அச்சுறுத்துதல், அவனை தண்டனை செய்தல், ஆத்திரம் ஏற்படுத்த அளவுக்கு நடந்து கொள்ளுதல், மிரட்டி பல பெண்கள் வந்து பல கணவன்கிற பேரில் மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க பயன்படுத்துகிறப்ப உண்மையிலே வந்து கணவனுக்கு நம்ம ஜாமீன் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இதனால் வந்து கணவன் குடும்பத்தில் அத்தனை பேர் கைது செய்யப்படுறாங்க. ஏன்னா அதே நேரத்தில் இந்த அம்மா வந்து 500 கோடி கேட்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பாருங்க நியாயம், ஒரு உயிரும் போச்சு. 500 கோடி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆமாம், ஆல்ரெடி 8 கோடி. என்ன இந்த போக்கு சரியில்லை அப்படின்ட்டாங்க. யாரு, நீதிபதி அம்மா PV நாகரத்னா ப்ளஸ் பங்கஜ் மித்தல் 2 பேருமே சொல்லிட்டாங்க இந்த போக்கு சரியில்லை. கணவன் வந்து 8 கோடி கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஆல்ரெடி வந்து 2 கோடி சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது நியமனம் செய்யப்பட்டிருக்கு. 10 கோடி தரலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். மற்றபடி வந்து 500 கோடிலாம் கொடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்து பல பெண்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதாரணம் சொல்லி போட்டு பயங்கரமா ஒரு அடி போட்டு என்ன பண்ணிட்டாங்க. அத்தனை அந்த லேடி போட்ட இந்த 2வது மனைவி போட்டா பார்த்தீங்களா, அந்த அத்தனை வழக்குகளை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. நம்ம ரொம்ப அதிரடியான ஒரு தீர்ப்பு. உண்மையிலே மனசு வந்து தாங்க முடியல. இல்லை, இந்த மாதிரி எத்தனை இது வந்து சட்டத்தின் முன் நடந்த ஒரு சம்பவம். சட்டத்தின் முன் நடக்காம கிராமத்துல பார்த்தீங்கன்னா பல பஞ்சாயத்து மூலமாவே பல விதமான இந்த மாதிரி பல விஷயம் போயிருக்கும். என்னப்பா ஒரு 1000 கொடுத்துருப்பா, என்னப்பா ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பா, மாசம் 2000 ரூபா அனுப்பிச்சிருப்பா, 5000 ரூபா அனுப்பிச்சிருப்பா. அவள் செஞ்சதெல்லாம் மூடி மறைக்கப்படும். ஆனா பெண் அப்படிங்கிற ரேஞ்சில் அவள் எப்படியெல்லாம் ஒரு ஆணை கொடுமைப்படுத்துகிறாள் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிந்தாலும் பல ஆண்கள் வந்து இன்னைக்கு விக்கி ஆமா தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார்கள். வெக்கி தலை குனிந்து பல ஆண்களை நம்ம ரோட்ல பார்க்கலாம். உண்மையிலே இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வராத பல விஷயம் நிறைய சம்பவம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பார்த்தால் பல பெண்கள் திருந்துங்க. ஆமா, அநியாயமா ஒரு ஆண் தற்கொலை பாவம். அது 5000 கோடியை பார்த்துட்டு முதல் மனைவிக்கு நீ 500 கோடி கொடுத்த ஜீவனாம்சம், எனக்கும் 500 கோடி கொடு. எப்படிலாம் கேட்கிறா பாருங்க அந்த பெண். மனசாட்சி இல்லாத பெண்கள் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களா அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப மனசு வருத்தப்படும். இந்த வகையில வந்து பல ஆண்கள் ரொம்ப உஷாரா இருங்க. ஆமா, எந்த அளவுக்கு எல்லா வகையிலும் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப பொறுமையா, நிதானமா, ஆமா, ஒருத்தி கண்ணை காட்டினோன்னா அடிமை ஆயிடாதீங்க, காதல்னு சொல்லிடாதீங்க. ஆமா, பணத்துக்காகவே பல பெண்கள் இன்னைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ரொம்ப பகிரங்கமான உண்மை. அதையெல்லாம் விட டக்குன்னு ஒட்டிக்கிட்டு உள்ள வந்துட்டானா முடிஞ்சு போச்சு. ஏன் வீட்டுக்காரியா வந்தவ எத்தனை பேர் இது வேலைக்காரியா வந்தவ எத்தனை பேர் வீட்டுக்காரியா வந்து பல ஆண்களின் மரணத்துக்கு காரணமா இருந்திருக்காங்க. அதையும் நம்ம யோசிக்கணுமா? அதனால அது வரக்கூடிய காலம் ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதனால வந்து ஆண்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு திருமணத்தை பொறுத்தவரை. அதனால வந்து ரொம்ப கவனமா இருங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்களா மனைவியாக, ரொம்ப 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 கவனமா தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னங்கிறத பார்த்து ரொம்ப அவளை வந்து ரொம்ப கரெக்டா வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா வச்சுங்க உங்க தலைக்கு மேல ஆடிடுவா. தலைக்கு மேல ஆடிட்டான்னு வச்சுக்க முடிஞ்சு போச்சு. அதுக்கு சொல்லி கொடுக்க பல பெண்கள் இருக்கிறாங்க. அவனை விவாகரத்து செஞ்சிடுறி, இப்படி அவனை இன்னொருத்தனை வச்சு எப்படியாவது கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விதமான ஒருத்த பாக்குறமா இல்லையா. கள்ளக்காதலனை வைத்து கணவனை கொன்ற மனைவி அப்படிங்கிறான் போஸ்டர்ல. அருமையா அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இது அதை விட மோசம்.
தற்கொலை. அந்த ஆள் வந்து வெக்ஸாகி தற்கொலையே பண்ணிக்கிட்டார். 5000 கோடி சொத்து. அது என்ன அனாதையா போச்சு. பாவம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.